வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஆர் லாட்ரி, அதுக்கப்புறம் கேரளா லாட்ரியோட கெஸிங்ஸ் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு ஒரு மணியில் பார்த்தீங்கன்னா 389 நம்ம கொடுத்ததில் 3 பாஸ் ஆகிருக்கு, 9 பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல் போர்டு, ஏ போர்டு, அதுக்கப்புறம் சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. 11/7/2024 டிஆரோட ஒரு மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 3 இந்த 2 நம்பர் நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஷோலையுமே 3ன்ற நம்பர் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி 9ன்ற நம்பர் இல்லைன்னா அதுக்கு பவர் நம்பர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஏ போர்டில் நமக்கு 2, அதுக்கப்புறம் 3, பி போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 2, சி போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 2, 3, 9 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி பார்த்திங்க அப்படின்னா 2002 62 26 22 மொத்தமாக 5 நம்பர் நமக்கு கெஸிங்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைம் 5 நம்பர் கொடுத்துருக்கேன், ஒரு நம்பர் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 470510 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ 22 வந்து இன்னையான ஷோ 4 ஷோவில் ஒரு ஷோ வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் ஒரு மணி ஷோவில் கொடுத்துருக்கேன் கெஸிங் படி. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஷோவில் டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் 22 ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள், ஒரு செட் மட்டும் போதும். இன்றைக்கி கேரளாவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5553A, ஆல் போர்டில் 3A, நமக்கு ஆல் போர்டில் 3, அதுக்கப்புறம் சி போர்டில் 3 மட்டும் பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகே, 11/7/2024 கேரளாவோட 3 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 9 2 நம்பர் நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 9 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு மணி ஷோல் 9 இருக்குது, 3 மணி ஷோல் 9 இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 9, பி போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 9, சி போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 8668 9889 9669 கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான கேரளாவோட கெஸிங்கில் ஏபிபிசிஏசி பார்த்தாச்சு. அடுத்தது ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்க்கலாம். ஏபிசி போர்ட் பாக்ஸில் 840619 அந்த நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ 480 ஆல்ரெடி ரிசல்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். 619 ஆல்ரெடி ரிசல்ட்டில் வந்துச்சு. ஸோ மறுபடியும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா கெஸிங் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டிஆரோட 6 மணி ரிசல்ட்டு 307 நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 3 பாஸு, ஏ போர்டில் 3 பாஸு. ஸோ நமக்கு ஏ போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு, பியும் சியும் பாஸ் ஆகலை. 11/7/2024 டிஆரோட 6 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 4, பி போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 0, சி போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 4, 0, அதுக்கப்புறம் 9 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. ஸோ 6 மணி ஷோலையுமே நமக்கு 9 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா 7007 3003, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 00 ஒரே ஒரு செட் மட்டும் போடுங்க. 00 வந்து கெஸிங்கில் மாட்டிருக்கு. ஸோ அதனால் 00 வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இப்போ ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு செட்டோடு நிறுத்திக்கோங்க, அதிகமாக போட வேணாம். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 915162 என்னோட நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ டிஆரோட 6 மணி கெஸிங் பார்த்தாச்சு. அடுத்தது டிஆரோட 8 மணி கெஸிங் பார்த்துடலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 348 நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 8 பாஸு, ஏ போர்டில் 3 பாஸு, சி போர்டில் 8 பாஸு, அதே மாதிரி ஏபிசி போர்டில் 398 கொடுத்துருந்தேன். ஸோ 9ஓட பவர் பார்த்திங்கன்னா 4. ஸோ அதில் ஒரு நம்பரில் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. இது வந்து
கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது, ஒரு நம்பரில் போகிறது, அதுவும் பவர்லேயே தான் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. 11/7/2024 டியரோட 8 மணி கெஸிங் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயுமே 9 நம்ம கெஸிங்கில் வந்துருக்கு பாருங்க. ஏ போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 3, பி போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 3, சி போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 7. ஸோ நமக்கு 7, 9, 3 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 1001, 7007, 1771 மொத்தமாக 6 நம்பர் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 950061 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்துல எது மேட்ச் ஆகுதோ மேட்ச் பண்ணி பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.